முரளி போட்ட திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றிட்டாரு. ராகவை கடத்தி உயிரோட ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு ஒரு ஃபாதரை கூப்பிட்டு மந்திரிச்சு அந்த பெட்டியை பூமிக்குள்ளே புதைச்சிட்டாங்க. அவரை மட்டும் புதைக்காமல் அவர் கூடவே 2 அநாத பணங்களையும் சேர்த்து புதைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அபி, அனு, ஆகாஷ் 3 பேரும் ராகவை தேடி வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடமா கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபாதர்கிட்டையும் போயிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டி இவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபாதர் அப்போ தான் சொல்கிறாரு, இப்போ தான் அவரை அடக்கம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு வேகமாக ஓடி போய் அந்த இடத்துல பார்க்குறாங்க. 3 கல்லறை இருக்குது. அந்த 3 இடத்துல எது ராகவுடைய கல்லறை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மண்ணை தோண்டி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல ராகவுடைய கையில் அபி ஏற்கனவே கட்டி விட்டுருந்த அந்த கயிறு இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கே தான் ராகவ் பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தோண்டி ராகவை காப்பாற்ற போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.